குப்பை தொட்டி. இந்த கதையை கேட்க வந்த அழகான நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். கதையை இறுதி வரை கேளுங்கள். ஒரு நடுத்தர வர்க்கம் மற்றும் ஏழ்மையான குடும்பத்தின் நிலையை பற்றின கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பையனை பிடிச்சு? எங்களுக்கும் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. மத்தது எப்படின்னு சொல்லுங்க. மேற்கொண்டு மத்தது என்ன? எங்களுக்கு 2 பையன்தான். ஒரு இவனுக்கும் தான் அப்படி பார்க்கணும்னு நினைச்சோம். ஆனா உங்க பொண்ண பார்த்ததுமே முரளிக்கு பிடிச்சு போயிட்டு, அதனால்தான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம். பொண்ண கல்யாணம் பண்ணி லண்டனுக்கே அழைச்சிட்டு போயிடுவான். மருமகளுக்கு செஞ்ச அளவுக்கு சமமா செய்ய வேண்டாம். ஓரளவுக்கு செஞ்சா போதும். 20 பவுன் போடுங்க. 2 லட்சம் ரொக்கமா கொடுத்துருங்க. தேவேந்திரன் லிஸ்டை அடுக்கிக் கொண்டே போக முரளி மெதுவாக ஓரமாக சரண்யாவின் விழிகளை பார்த்தான். அவை தன் அம்மா சித்ராவை பார்த்தபடியே இருந்தது. சித்ரா மெதுவாக கண்ணதாசனை அழைத்தார். இருவரும் சிறிது தள்ளி சென்று காதோடு காதாக பேசிக் கொண்டனர். என்னங்க, நம்ம பொண்ணுக்கு ராகு கேது இருக்கிறதுனால எல்லா ஜாதமும் தட்டிக்கிட்டே போயிட்டு, இந்த ஜாதம் தான் 10 பொருத்தமும் இருக்கு. அது சரி, இவளுக்கு அடுத்து இன்னொருத்தி இருக்கா. நம்ம 10 பவுன் தானே கணக்குக்கு போட்டோம். கரையேத்துவோம். ஐஸ்வர்யாவை பத்தி யோசிப்போம். இப்ப என்ன சொல்ல, ஒத்துக்கவா? ஒத்துக்கோங்க. தேவேந்திரன் வெளியே வந்து கண்ணதாசனை பார்த்தார். சந்தோஷம். கல்யாணத்துல நாளே நிச்சயத்தை வச்சுப்போம். கல்யாணத்தை ஆவணில முடிச்சிடுவோம். ரொம்ப சந்தோஷம். இரு வீட்டாரும் ஒரு முடிவுக்கு வர விடை பெற்று கொண்டு முரளி குடும்பம் நகர்ந்தது. முரளி மீண்டும் ஜாடையாக அவளின் விழி இப்போதும் எதையோ ஆராய்ந்து கொண்டுதான் இருந்தது. ஒருவித ஏமாற்றத்துடன் முரளி நகர்ந்தான். திருமண நாளும் வெகு சீக்கிரமாக நெருங்கிக் கொண்டிருந்தது. சித்ரா முகம் சந்தோஷமே இல்லாமல் இருந்தது. கண்ணதாசன் அருகில் வந்து அமர்ந்தார். எப்படியோ அடிச்சு புடிச்சு 15 பவுன் ரெடி பண்ணிட்டோம். இன்னும் 5 பவுனு குறையுதே. அதுதான் நானும் யோசிக்கிறேன். எப்படிங்க 5 பவுன் ரெடி பண்ண போறோம்? கடவுள் விட்ட வழி என்னும் போதே வாசலில் ஏதோ குரல் கேட்டது. அம்மா அம்மா என்றபடியே உள்ளே நுழைந்தாள் காவ்யா. வாமா, உள்ளவா என்று சந்தோஷமாக வரவேற்றாள் சித்ரா. என்னம்மா, வீட்டுல விசேஷமா? எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. எப்படிடி உனக்கு சொல்லாம இருப்பேன்? நீயே எனக்கு ஒரு பொண்ணு தானடி. சும்மா சொன்னம்மா. எங்க சரண்? கோயிலுக்கு போயிருக்கா, வந்துடுவா. நீ எத்தனை நாள் இங்க இருப்ப? இன்னும் 1 மாசம் இருப்பேன். அப்போ சரண்யா கல்யாணம் முடிஞ்சுதான் போவேன்னு சொல்லு. ஆமாம், அப்படிதான். திருமணத்திற்கு 1 வாரமே இருந்தது. என்ன மாப்பிள்ளை வீட்டுல பேசுனீங்களா? கேட்டு பார்த்துட்டேன். கல்யாணத்தை வேணும்னா 1 மாசம் தள்ளி போட்டுக்கலாம். நீங்க நகையை ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன முடிவு? இனி கடவுள்தான் முடிவு செய்யணும் சித்ரா என்றபடியே நாற்காலியை விட்டு எழுந்தார் தேவேந்திரன். சரண்யா விழிகள் திருமணம் என்ற சந்தோஷம் கூட கொள்ளவில்லை. எதற்கு திருமணம் என்ற ஏக்கம்தான் கொண்டது. 3 நாட்களில் திருமணம். இன்னும் நகை ரெடியாகவில்லை. சித்ரா அழுது அழுது சோகமே உருவாக இருந்தாள். மறுநாள் பந்தல் காலும் நட்டாகியது. தெருவில் உள்ளவர்களுக்கும் சில சொந்தங்களுக்கும் மட்டுமே அழைப்பு விட்டிருந்தனர். எல்லோருக்கும் காலை உணவு பரிமாறப்பட்டது. உணவு பரிமாறிய இலைகளை குப்பை தொட்டியில் கொட்டச் சென்றாள் சித்ரா. குப்பை தொட்டியில் கண்களை ஏதோ பறித்து கொண்டிருந்தது. மெதுவாக கைகளை தொட்டு துளாவி பார்த்தாள் சித்ரா. தங்கம்தான், எப்படியும் 5 பவுன் இருக்கும். சித்ரா கைகள் நடுங்கியது. அதை எடுப்போமா வேண்டாமா என்ற யோசனையாகவே இருந்தது. சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு படக்கென்று தன் புடவை முந்தானையில் எடுத்து வைத்துக் கொண்டாள் சித்ரா. விறுவிறு சரண்யாவும் ஐஸ்வர்யாவும் தங்கள் தோழிகளுக்கு பத்திரிகை வைப்பதற்காக சென்றிருந்தனர். சித்ராவை கண்டதும் தேவேந்திரன் அருகில் வந்தார். என்ன சித்ரா, பதற்றமா இருக்க என்றார். தன் புடவை தலைப்பில் ஒளித்து வைத்திருந்த 5 பவுன் ஆரத்தை, ஏது இது? குப்பை தொட்டியில் கிடந்து எடுத்தேன். என்னடி சொல்ற? வா, உடனே போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைச்சிடலாம். என்ன சொல்றீங்க? நீங்க என்ன பைத்தியமா?
கடவுளே நம்ம கஷ்டத்தை பார்த்து கொடுத்திருக்காரு, அத போய் திரும்ப கொடுக்கலாம்னு சொல்றீங்க? இது யாரோடதோ என்னவோ, ஏன் இது நமக்கு? நாளைக்கு சரண்யா கல்யாணம் நின்னா பரவாயில்லையா உங்களுக்கு? தேவேந்திரன் அமைதியானார். கல்யாணம் ஜாம் ஜாம் என்று நடைபெற்றது. சரண்யா சந்தோஷமாக தன் மாமியார் வீட்டுக்கு சென்றாள். திருமணம் முடிந்து 2 நாட்கள் கடந்தது. சித்ராவும் தேவேந்திரனும் சந்தோஷத்தில் தலைத்திருந்தனர். காவ்யா சோகமே உருவாக வந்து சித்ரா அருகே அமர்ந்தாள். என்னடி, ஏன் கல்யாணத்துக்கு கூட வரல? இப்படி முகமெல்லாம் சோகமா இருக்கு. தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். ஏய், என்னடி, ஏன் அலற? சொல்லு. அம்மா, என்னோட 5 பவுன் நகையை காணோம். அத முதலா என்னோட கல்யாண நாளுக்கு அவரு வாங்கி கொடுத்தது. பக்கின்று சித்ராவுக்கு நான் பிறண்டது. சித்ரா தயங்கிக் கொண்டே, அது என்ன நகை? ஆரம் அம்மா. சித்ரா இதயம் பட்டென்று நின்றது. எப்படி காணாம போனதுடி? தெரியலம்மா, எப்படி மிஸ் ஆனதுன்னு. என்னோட கஷ்டத்தை உன்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்கேன் பாரு. எப்படி நகை இல்லாம நான் வீட்டுக்கு போக முடியாது. அம்மா எங்கேயாவது பணம் பிரட்டி வாங்கி தரேன்னு சொல்லிருக்கு. சரி, நான் வரேன். மூச்சுக்கு 300 தடவை அம்மா அம்மான்னு சொல்றாளே. ஐயோ கடவுளே, ஒரு பொண்ணு நல்லா இருக்க இன்னொரு பொண்ணு கஷ்டப்படுறதா? அவளோட ஆரம்தான் அது. எப்படியோ கை தவறி குப்பை தொட்டிக்கு வந்திருக்கு. இப்ப என்ன செய்வேன்? பேசாம உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்போமா? ஐயோ, நம்மள திருடின்னு நினைச்சிட்டா என்ன பண்றது? யோசனை பலமாக இருந்தது. இதை தேவேந்திரன் கூட அவள் சொல்லவில்லை. மனக்குழப்பம். 2 நாட்கள் சென்றது. வாசலில் கார் ஹாரன் சவுண்ட் கேட்டது. வேகமாக வந்து சித்ரா வாசலை பார்த்தாள். சரண்யாவும் முரளியும் நின்று கொண்டிருந்தனர். வாங்க மாப்பிள, வாங்க என வரவேற்றாள். தேவேந்திரனும் வரவேற்றார். தடல் புடலாக விருந்து நடந்தது. எல்லாம் முடிந்து இருவரும் மாலை வீட்டுக்கு தயாராகினர். முரளி தேவேந்திரன் அருகில் வந்த, மாமா இத வச்சுக்கோங்க என்று ஒரு ஆரத்தை தேவேந்திரன் கையில் திணித்தான் முரளி. என்னது மாப்பிள்ளை இது? சித்ரா கண்கள் உற்று நோக்கியது. அதே ஆரம்தான், குப்பை தொட்டியில் எடுத்த அதே ஆரம், காவிய ஆரம் என்று தனக்குள் முணங்கிக் கொண்டாள். மாமா தப்பா நினைக்காதீங்க, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. அப்பா அப்படி வரதட்சணை கேட்டது தப்புதான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். இது கவரிங் நகை, நல்ல வேலை இது அப்பா கையில் கிடைக்கல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நானும் கஷ்டப்பட்டு மேல வந்தவன் தான். நான் சரண்யாவுக்கு வேற நகை வாங்கி கொடுத்துட்டேன். நீங்க போட்ட நகைன்னு எல்லாரையும் நம்ப வச்சுட்டேன். இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல மாமா. நான் இனிமேல் உங்க குடும்பத்துல ஒருத்தவன் தான் என்று முரளி சொன்னது போதும். அங்க அனைவரின் கண்களும் குளமா. சித்ரா அந்த ஆரத்தை அதே குப்பை தொட்டியில் வைத்துவிட்டு காவ்யா குப்பை கொட்ட வருகிறாளா என்று பார்த்தபடி நின்றாள். காவ்யா வந்தாள். அவள் விழிகளில் ஆரம் பட்டது. சந்தோஷம் தாங்க முடியவில்லை. தலைகால் புரியாம சித்ரா மீண்டும் வீட்டுக்குள் வந்தாள். தேவேந்திரன் வாசலில் நின்று கொண்டு நக்கலாக சிரித்தார். கவரிங் நகையினதும் தூக்கி கொண்டு போய் குப்பை தொட்டில போட்டுட்டியா? சித்ரா சிரித்தாள். அது கவரிங் இல்ல, அத பவுனா மாத்திட்டேன். என்ன சொல்ற? நமக்கு ஆபத்துல அந்த நகைதானே உதவுச்சு. அதோட காவ்யா எனக்கும் பொண்ணுதானே, அவ ஏமாறக்கூடாது. அதனால்தான் வந்த மொய் பணத்துல அதே மாதிரி பவுன்ல ஆரத்தை வாங்கி வச்சிட்டேன். தேவேந்திரன் பெருமிதத்துடன் சித்ராவை பார்த்தார். அவள் நகர்ந்ததும் விழிகள் குப்பை தொட்டியை நோக்கியது. அதை பார்த்து ஒருவித பொன் சிரிப்பு அவருக்கு வந்தது. நண்பர்களே, இந்த கதையை பத்தி பர்சனலா உங்ககிட்ட நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஒரு நடுத்தர ஏழ்மையான உள்ள குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வரதட்சணையோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது. இந்த காலத்திலயும் இந்த மாதிரி நிறைய வரதட்சணை பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் இந்த கதையில வர மாதிரி மருமகன்கள் அமைவதில்லை. இந்த மாதிரி வரதட்சணையை கேட்டு வாங்குறவங்க கிட்ட
அந்த மருமக கிட்டேந்து எப்படி உங்களுக்கு அன்போ ஆதரவோ அரவணைப்பெல்லாம் அந்த மருமக கிட்டேந்து உங்களுக்கு கிடைக்கணும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க. அந்த பொண்ணுக்கு உங்களை பார்க்கும் போதெல்லாம் நீங்க கேட்ட வரதட்சணையும் அவங்க பெற்றோர்கள் பட்ட கஷ்டங்கள் மட்டுமே அந்த பொண்ணுக்கு நினைவுக்கு வரும். இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.